காலையில 8 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரையும் நம்மள சன் பாத் எடுக்க விட்டானுங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, காலங்காத்தாலே ஃபோனு மேல ஃபோனா வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது இத்தன ஃபோன் வருதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்தா, நம்ம அண்ணன் ஃபோன் அடிச்சு, "தம்பி பிரேக் பேட் மாத்தணும் கொஞ்சம் வந்து மாத்த முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. அங்க போய் வண்டிய பார்த்தா நீரியான மாரி இவ்வளோ பெரிய வண்டி நிக்குது. நம்ம அண்ணன் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "டீ குடிக்கிற டைம் தானே டப்புன்னு மாத்திருவோம்" அப்படின்னேன். சரி நானும் வண்டி பிரேக் பேட கழட்டி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி பிரேக் பேட கழட்ட ஆரம்பிச்சுட்டேன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா குளிர் நாள் நடந்துட்டு இருக்கு. ஆனா குளிர் மாரியே தெர்ல. வெயிலு போட்டு பொல பொலன்னு பொளக்குது. தலைவருக்கு இப்ப தான் பிரேக் பேட் மாத்தி குடுத்தான். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா சரியான தேய்ச்சு வச்சிருக்காரு. இத பத்தி நம்ம அண்ணன்ட்ட கேட்டேன். "கியா ஹுவா? கைசா ஹுவான்னு?" நமக்கு தெரிஞ்ச ஹிந்தில. இப்பதான் நம்ம அண்ணன் உண்மைய போட்டு உடைக்கிறாரு. "தம்பி இந்த வண்டி 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குப்பா" அப்படின்னு. சரி நானும் அவர்ட்ட பேசிக்கிட்டு பிஸ்டன் அப்படியே உள்ள தள்ள ஆரம்பிச்சுட்டேன் கிட்டு கிட்டுன்னு. என் மண்டையில பார்த்தீங்கன்னா மண்ணு ஒட்டிட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வண்டிக்கு அடியில இப்பதான் படுத்து உருண்டு எந்திரிச்சு வந்தேன். "ஏன்பா உங்களுக்குலாம் கேரேஜே இல்லையா? இப்படிதான் ரோட்ல போட்டு பார்ப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது. நான் வேலைக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்டன்ட்னு சொல்லி இந்த கேட்டகரியில தான் நான் வேலைக்கு வந்தேன். அதனால தான் இப்படி. இந்த வேலை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் வந்தேன். ஏன்னா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஊர்ல. என்ன பொறுத்தளவு நீங்க ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு வரீங்கன்னா கேரேஜ் இல்ல ஷோரூமா பார்த்து உள்ள ஏறிருங்க. நம்ம அண்ணன்ட்ட பேசிட்டே இருக்கப்ப தான் சொல்றாரு, "பிரேக் பேடே இல்ல தம்பி, வாங்குறதுக்கு போயிருக்க ஆளு" அப்படின்னு. நானும் ஃபுல் டயர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டேன் அப்படியே. அப்புறம் நம்ம அண்ணன் நம்மளுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து நம்மள கூல் பண்ணாப்ல. "தம்பி கியர் ஆயிலே இல்லப்பா கொஞ்சம் செக் பண்ணு" அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா அது ஏடிஎஃப் ஆயில். கண்ணுக்கே தெரியாது. உத்து பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியும். "நோ ஆயில்லாம் இருக்குண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிலும் சுளீர்னு அடிக்குது. அதனால டக்கு டக்குன்னு பிரேக் பேட மாட்டி விட்டு டயரை ஏத்தி விட்டேன். நான் இப்ப மாட்டிட்டு இருக்க அந்த கவர் பார்த்தீங்கன்னா கேடிலாக், செவர்லெட் அப்புறம் ஜிஎம்சி இந்த கார்லலாம் வரும். யாரும் புதுசா வேலைக்கு இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா டப்பு டப்புன்னு கன்ன போட்டு அடிச்சிடாதீங்க. அது உடச்சிக்கிட்டு போயிடும். பொறுமையா நான் டைட் பண்ற மாதிரி த்ரெட்டை ஏத்தி விட்டு ராச்செட் வச்சு ஒரு டைட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச வேலை. ஹவுஸ் டிரைவரா வேலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாத வேலையெல்லாம் எடுத்து செய்யாதீங்க. அப்புறம் ஏதாவது உடச்சிக்கிட்டு போச்சுன்னா இந்தமா சொல்லிட்டு போயிருவாரு உங்க பாபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய் பாய்.